ஹலோ டிராவலர்ஸ், பழனிக்கு போகிற நிறைய பேர் பழனியில் இருக்க ஒரு சில இடங்களை பார்க்காம வந்துடுறீங்க. இந்த வீடியோவில் நீங்கள் பழனி போனீங்க அப்படின்னா கட்டாயமாக பார்க்க வேண்டிய 11 இடங்களை பற்றி சொல்கிறேன். அதே மாதிரி வேற எந்த கோயிலும் இல்லாத மாதிரி பழனியில் மட்டும் ஒரு டிஃப்ரெண்டான வழிபாடும் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். கலியுகத்தில் கண் கண்ட தெய்வம் கந்தன் மேலே உங்களுக்கு முழு நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு கந்தா போற்றி அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் இடும்பன் மலை. பழனி முருகனை பார்க்கறதுக்கு முன்னாடி இடும்பன் மலையில் ஏறி இடுமனை தரிசிச்சா இன்னும் சிறப்பு. அதே மாதிரி இடும்பன் மலையிலேருந்து பழனி மலையை பார்த்தா இன்னும் அழகாக இருக்கும். அடுத்ததா திருஆவினங்குடி. நிறைய பேர் பழனிமலை முருகன் கோவில் தான் முருகனின் 3வது படை வீடுன்னு நினைக்கிறாங்க. ஆனா திருஆவினங்குடி தான் முருகனின் 3வது படை வீடு. இது மலைக்கு கீழேயே இருக்கு. அடுத்ததா கிரிவலம். திருவண்ணாமலை கிரிவலம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா பழனி கிரிவலம் நிறைய பேருக்கு தெரியல. நீங்க அமைதியா முருகனை மனசுல நினைச்சுக்கிட்டு கிரிவலம் சுத்தி வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மன அமைதியும் நிம்மதியும் கிடைக்கும். 4வது பாத விநாயகர் கோயில். இவரை தரிசனம் பண்ணிட்டு தான் மலையேற எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதனால இவருக்கு அறிமுகம் தேவையில்லை. அடுத்தது இடும்பன் கோவில். நீங்க மலை கோவில் ஏறும்போது இடையிலேயே இடும்பன் கோவில் இருக்கும். அங்க சாமி கும்பிட்டு கயிறு வாங்கி கட்டினீங்க அப்படின்னா பயம் இருக்காது அப்படிங்கிற நம்பிக்கை நம்ம பொதுமக்கள்கிட்ட இருக்கு. 6வது நவபாசான பழனி முருகன். போகர் கையால செஞ்ச இந்த முருகனை நம்ம தரிசனம் பண்ண புண்ணியம் பண்ணியிருக்கணும். எல்லாருக்கும் இந்த பாக்கியம் கிடைக்கணும் அப்படின்னு நான் முருகன்கிட்ட வேண்டிக்கிறேன். 7வது தங்க கோபுரம். நீங்க வெளியே வந்தோடனே தங்க கோபுரத்தை பார்த்தும் உங்களோட வேண்டுதலை வைக்கலாம். அடுத்ததா போகரோட ஜீவ சமாதி. கோயில் உள்ள சாமி பார்த்துட்டு வெளியே வரும்போது ரைட் சைட்ல இருக்கும். அது உள்ளர மேல மரகதலிங்கமும் கீழே குனிஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா போகரோட ஜீவ சமாதியும் இருக்கும். அந்த இடத்துல உட்காந்து தியானம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப் கிடைக்கும். அடுத்ததா ஆனந்த விநாயகர். எல்லா கோயிலுமே சாமி தரிசனம் பண்ண போறதுக்கு முன்னாடி தான் விநாயகரை தரிசனம் பண்ணுவீங்க. ஆனா பழனியில மட்டும்தான் சாமி தரிசனம் பண்றதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் உங்களால விநாயகரை தரிசனம் பண்ண முடியும். முருகனை பார்த்துட்டு வெளியில வர்றப்ப நீங்க ஆனந்த விநாயகரை தரிசனம் பண்ண மறந்துடாதீங்க. இதை தான் நான் டிஃபரெண்ட் அப்படின்னு சொல்லியிருந்தேன். உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா தங்க தொட்டிலையும் முருகனோட அருள் இருந்துச்சு அப்படின்னா தங்கரதத்தையும் பார்க்க மறந்துடாதீங்க. ஃபைனலா பழனிக்குள்ளேயே இருக்க பெரியநாயகி அம்மன் கோவில். இது 14ஆம் நூற்றாண்டுல விஜயநகர பேரரசால கட்டப்பட்ட பழமை வாய்ந்த கோவில். இங்க போய் அம்மனை தரிசனம் பண்ண மறந்துடாதீங்க. பழனிக்கு போற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி இந்த எல்லா இடத்தையும் பார்த்துட்டு பொறுமையா திரும்பி வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி அனுப்புங்க. இந்த மாதிரியான அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.